கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்கிற 3 வார்த்தைகளும் பல இடங்களில் இடம்பெறுகின்றன. ஆனால் இந்த மூன்றிலும் மிக அதிகமான முறை வந்து கொண்டிருப்பது விசுவாசம் என்னும் வார்த்தையே. விசுவாசம் என்ற வார்த்தை 530 முறை வேதத்தில் இடம்பெறுகிறது. நம்பிக்கை என்ற வார்த்தை 144 முறை வருகிறது. அன்பு என்னும் வார்த்தை இன்னும் குறைவாகவே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் மனிதனுக்கு கொடுக்கிற அத்தனை காரியங்களையும் விசுவாசத்தின் மூலமாகவே கொடுக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதை விசுவாசத்தின் வழியாகவே பெற்றுக்கொள்ள முடியும். நாம் விசுவாசித்து தேவனுக்கு நேராக கைகளை நீட்டும்போது அவர் தெய்வீக அன்போடு மனம் இறங்கி நமக்கு கொடுக்கிறார். கீழிருந்து ஆண்டவரை கேட்க வேண்டிய வழி விசுவாசம், மேலே இருந்து கீழே இறங்குவது தெய்வீக அன்பு. அந்நாட்களில் நம்முடைய வீடுகளில் இருந்த ரேடியோ அல்லது டிரான்சிஸ்டரை நிலையங்களுக்கு திருப்புவதன் மூலம் அழகான பாடல்களை நாம் கேட்டோம். காலைதோறும் தேவ செய்திகளையும் வசனங்களையும் கேட்க முடிந்தது. ஏதோ ஒரு இடத்தில் மையமாக கொண்டு இவைகள் ஒளிபரப்பப்பட்டன. ஆனால் அவர்கள் ஒளிபரப்புகிற அலைவரிசையை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய ரேடியோவை அந்த குறிப்பிட்ட அலைவரிசைக்கு நேராக திருப்புவதன் மூலமாகத்தான் அந்த பாடல்களை நம்மால் கேட்க முடிந்தது. அதை போலவே பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒளிபரப்புகிறார். ஒளிபரப்பப்படுகிற ஸ்தாபனமே தெய்வீக அன்பு. அது நம்முடைய வீட்டிலே கேட்க வேண்டுமென்றால் நமக்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் இருந்தால்தான் அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தை குறித்து வேதம் முழுவதிலும் ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் உள்ளன. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் என்றெல்லாம் நாம் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளன. இவைகளையெல்லாம் நாம் தவறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? பிரியமானவர்களே, கர்த்தரை விசுவாசிப்பதினால் வரும் மேன்மைகளும் சுதந்திரங்களும் ஆசீர்வாதங்களும் எண்ணற்றவைகளாக இருக்கின்றன. விசுவாசம் நமக்குள்ளே வராவிட்டால் நம்முடைய நிலைமை பதட்டம், தத்தளிப்பு, அலைமோதுதல் என்பவையாகத்தான் இருக்கும். எங்கே போகலாம், யாரிடத்திலே போகலாம், என்ன நடக்குமோ என்ற பயமும் திகிலும் நம்மை ஆட்கொண்டுவிடும். விசுவாசம் இல்லாவிட்டால் நம்முடைய எதிர்காலமே இருளும் வெறுமையும் பயங்கரமுமாக இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும் என்பதுதான் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. அதற்கு வேத வசனங்கள் உங்களுக்கு உதவி செய்திடும். ஆகவே வாக்குத்தத்த வசனங்களை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். பிரியமானவர்களே, யோவான் 20:29 சொல்லுகிறது, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆக இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நாம் கண்டு அல்ல, நாம் காணாமல் தான் நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே நீங்களும் கிடையாது, நானும் இல்லை. ஆனாலும் பிரியமானவர்களே, என் இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் மரித்தது எனக்காக, என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக என்பதை நாம் விசுவாசிக்கிற பொழுது, இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார், அவர் மீண்டும் வருவார் என்கிற விசுவாசத்தை நாம் கொள்ளுகிற பொழுது
அவர் எனக்காக யாவற்றையும் இந்த பூமியில் செய்து முடித்தபடியினாலே இனி பிசாசுகள் என்னை மேற்கொள்ள முடியாது, வியாதி என்னை அணுக முடியாது, பலவீனங்கள் என்னை நெருக்க முடியாது. இந்த உலக ஆசீர்வாதங்களை, எனக்கு வரும் ஆசீர்வாதங்களை ஒருவரும் ஒருபோதும் தடை செய்ய முடியாது என்று நான் விசுவாசிக்கிற பொழுது அதை பெற்றுக்கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? நாம் விசுவாசத்தினாலே. இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே. அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நிச்சயமாகவே என் தேவன் அற்புதத்தை செய்வார். வேறொரு முறையாக சொல்லணும் என்று சொன்னால் நீங்கள் ராவாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அந்த வார்த்தையில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாதபடி வேத வசனத்தை நீங்கள் அப்படியே உட்கொள்ளுகிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சித்தி பெறுவீர்கள், நீங்கள் மேன்மை அடைவீர்கள், நீங்கள் உயர்வீர்கள். பிரியமானவர்களே, வேத வசனம் அது உண்மையுள்ளது, அது சத்தியம் உள்ளது, அது மாறாதது, அது சொன்னதை செய்யும். அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் பேசுகிற பொழுது, நீங்கள் அப்ளை பண்ணுகிற பொழுது அங்கே நீங்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண முடியும். காரணம், விசுவாசத்தினாலே நீங்கள் வேத வார்த்தையை கொண்டு பேசுகிற பொழுது அவைகள் கிரியை செய்கின்றன. இல்லாமல் நீங்கள் யதார்த்தமாக நீங்கள் வேதம் வாசித்தாலும் நீங்கள் ஜெபித்தாலும் அதில் எந்த ஒரு பலனும் இருக்க போவதில்லை. ஆக இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் அவருக்கு முன்பதாக வந்து நிற்கிற பொழுது தேவன் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற பொழுது அவன் கேட்டுக்கொள்வது எதுவாக அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி விசுவாசத்தினாலே இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி உன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் நீ விசுவாசிக்கிற பொழுது அது அப்படி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கடுகளவு விசுவாசத்தை என் ஆண்டவர் பார்க்கிறார். ஆக இந்த காலை வேளையிலும் பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். என் சூழ்நிலையில் ஆண்டவர் மாற்றுவார் என்று நம்புங்கள். கட்ட முடியாத என் வீடு கட்டப்படும் என்று சொல்லுங்கள். அதை நம்புங்கள் பிரியமானவர்களே. நிச்சயமாக கற்பத்தில் எனக்கு கனி உண்டாகும், தடையாக இருக்கிற என் திருமணம் எனக்கு அது நிறைவேறும். ஏற்ற நேரத்தில் தேவன் என் வாழ்க்கையை அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். ஏற்ற துணை அவர் எனக்கு தருவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. என் பிள்ளை வாழ்க்கை மாறும், நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் என் மகனுக்காக, என் பிள்ளைகளுக்காக என் இயேசு ரத்தம் சிந்தியிருக்கிறார். ஒருவரும் கெட்டுப்போவதற்கு சித்தம் இல்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தை விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே. என் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், செழிப்பாக இருப்பார்கள், உயர்ந்திருப்பார்கள், மேன்மை அடைவார்கள். இன்று நான் பார்க்கிற வண்ணமாக அவர்கள் இருப்பதில்லை, அவர்கள் மாறுவார்கள். என் இயேசு மாற்றுவார், நான் ஆராதிக்கும் தேவன் அவர்களை மாற்றுவார் என்று விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே அற்புதம் நடக்கும் பிரியமானவர்களே. குடிகார கணவர் எப்பொழுதும் அவர் குடிக்கிறார், பணங்களை எல்லாம் விரயமாக செயல்பட செலவழிக்கிறார், அவர் குடிக்க அடிமையாக இருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் சொன்னாலும் நீங்கள் ஒன்றை விசுவாசியுங்கள். இந்த இயேசு சிலுவையிலே என் கணவருக்காக ரத்தம் சிந்தி மரித்து இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், என் கணவர் மாறுவார், அவர் மனமாற்றம் அடைவார். நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அப்படியே உண்டாகும் பிரியமானவர்களே. இயேசுவை கொண்டு நீங்கள் விசுவாசியுங்கள், அவர் மேல் அஸ்திவாரத்தை போடுங்கள், அவர் மேல் நம்பிக்கையை வையுங்கள். இந்த கண்மலையின் மேலே நீங்கள் கட்டுவீர்கள் என்று சொன்னால், உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கட்டுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்கள் பலன் மிக பெரிதாக இருக்கும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் பேசுகிறேன். கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுதானமே அவர் ஆசீர்வதித்து உங்கள் விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, உன்னதமானவரே, மகத்துவம் உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, எங்கள் மகாபிரபுவே, அப்பா பிதாவே, நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தரப்பா. உம்மை அல்லாமல் வேறொரு தேவன் எங்களுக்கு கிடையாது சுவாமி. மேல வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் நீர் ஒருவரே. நீர் சொல்ல ஆகும் அப்பா, நீர் கட்டளையிட்டால் நிற்கும் சுவாமி. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. பூமி எங்கும் உம்முடைய மகிமையினால் நீ நிரப்பி வைத்திருக்கிறீரப்பா. உம்முடைய நாமத்திற்கு, உம்முடைய வல்லமைக்கு ஹல்லேலூயா சப்பா. யாவும் உமக்கு முன்பதாக அது தலை வணங்கும் அப்பா. எல்லா முகங்களும் உமக்கு முன்பதாக குனியும், எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முடங்கும், எல்லா நாவுகளும் உம்மை அறிக்கை பண்ணும். காரணம், நீரே சகலத்தையும் ஆளுகிறவர் அப்பா பிதாவே. படைத்தவர் நீர் அப்பா. படைக்கப்பட்ட யாவும் உமக்காகவே படைக்கப்பட்டு இருக்கிறது, உம்மாலேயே படைக்கப்பட்டு இருக்கிறது சுவாமி. நீரே சர்வத்துக்கும் அதிகாரி, நீரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். என் தேவன் சர்வ வல்லவர், நீர் பராக்கிரமசாலி அப்பா. உம்முடைய ஞானம் அளவிட முடியாதது அப்பா.
இயேசுவே, இந்த நேரத்திலும் இந்த காலை வேளையிலும் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எவ்வளவு பெரிய தெய்வம் அப்பா, மகா பெரிய தெய்வம். எங்களை படைத்தீர், உருவாக்கினீர், உண்டாக்கினீர். உம்முடைய சாயலிலே எங்கள் மேல் அளவில்லாத அன்பு வைத்தீர். நீர் வைத்த அன்பு நிமித்தமாக தன் மடியில் இந்த சொந்த குமாரனையே நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். வேதம் சொல்லுகிறது, தன் சொந்த குமாரனையே உங்களுக்காக அவர் கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக என் தேவைகளை நீர் சந்திப்பீரப்பா. எத்தனை பேர் என்னோடு கூட இந்த காலை வேளையில் சேர்ந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தை என்னோடு சேர்ந்து இணைந்து பேச ஆயத்தமாக இருக்கிறீங்க? இயேசு அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தோடு யாரெல்லாம் இந்த காலை வேளையில் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நீங்கள் அதிகமாக வெளிப்படுத்துவீர்களோ, இந்த தேவனை நீங்கள் அன்பு கூறுவீர்களோ, நிச்சயமாகவே இந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்கிற இந்த 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிற பொழுது நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். பிரியமானவர்களே, இந்த தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். ஏசப்பா, இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா அதிசயங்களை அவர்கள் காணட்டும் அப்பா, அற்புதத்தை பார்க்கட்டும் சுவாமி. இம்மட்டுமாய் நடத்தி நீங்கள் எபினேஸ்வரே உமக்கு நன்றி. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுவீரப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா, எங்களுக்கு விரோதமான எந்த ஒரு மந்திரவாதமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதங்கள் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். ஆகவே எங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட ஆயுதங்கள் எழும்பினாலும் அது வாய்க்காதே போகும். நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையில் அப்பா ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் அது சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய பாதுகாக்கும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது தொடட்டும் சுவாமி. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே நீர் பிசாசினை வெற்றி சிறந்தீர். அவன் தலையை நீர் நசுக்கினீர் அப்பா. அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கினீர். அவன் கிரியைகளை முறியடித்தீர் அப்பா. ஹல்லேலூயா. அவனுடைய தந்திரங்களை நொறுக்கினீர். நீர் அவன் உச்சந்தலை நீர் உடைத்தீர். ஆமா ராஜா இயேசுவே, அவன் தலை நசுக்கப்பட்டது சிலுவையிலே இயேசு நீர் செய்து முடித்தீர். ஹல்லேலூயா. எங்கள் மேல் வர வேண்டிய ஆக்கினை உங்கள் மேலே வந்ததுப்பா. நாங்கள் செய்த பாவங்கள், எங்கள் அக்கிரமத்திற்கு ஏற்ற தண்டனையை, நாங்கள் அனுபவிக்க வேண்டிய எங்கள் தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீரே. உமக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறேன். அதிகாலை வேளையிலும் அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் இந்த நேரத்தில் பிரகாசிக்கட்டும். பலவீனர்கள் பலவான்களை மாறட்டும். ஜபத்தை கேட்கிற பொழுதே சரீரத்தில் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் அப்பா. ஒரு புது நம்பிக்கை வரட்டும். பலவீனமான சரீரங்களிலே ஒரு புதிய ஜீவன் இறங்கணும் அப்பா. என் இயேசுவின் வல்லமையும் ஆற்றலும் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளே இறங்கட்டும். ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்கள் இப்பொழுதே அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுவார்களாக. ஹல்லேலூயா. கேஸ்டட் எப்படிப்பட்ட சரீர வலிகள், வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைந்து போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, உடைந்த எலும்புகள் இப்பொழுது சேர்க்கப்படட்டும். மருத்துவமனையில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் அப்பா. விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். ஆக நடக்க முடியாத என் கால்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும். நான் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நடப்பேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் யாரெல்லாம் உங்கள் கால்களை தரையில் ஊன்றி நடக்கிறீர்களோ நீங்கள் பலன் அடைவீர்கள். தள்ளாடுகிற உங்கள் முழங்கால்கள் நிமிரப்படும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். உங்கள் மேல் காணக்கூடிய பாவங்கள், சாபங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது. விசுவாசத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உன் குடும்ப சூழ்நிலைகளை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சகோதரியே, உன் குடும்ப சூழ்நிலையை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறாராம். நீ எங்கிருந்து இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, என் தேவன் உன் சூழ்நிலையை அறிந்திருக்கிறவர். உன் நிலைமையை நன்றாய் புரிந்திருக்கிறவர். உன் குடும்பத்தை அவர் மீண்டும் கட்டுவார். உன் குடும்பம் மீண்டும் கட்டப்படும். கடன் பாரத்தில் இருக்கிற கடன் அடைக்க முடியலையே, இந்த ஊரை விட்டு வெளியே போயிடட்டுமா, நான் எங்கேயாவது போய்விடட்டுமா, இல்லை என்று சொன்னால் நான் மரித்து போய்விடட்டுமா என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிற சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். உனக்கு புதிய வழி வாசல்களை நான் உண்டாக்குவேன். விசுவாசத்தோடு என்னை நோக்கி பார் என்று நீர் சொல்லுகிறீர். ஹல்லேலூயா. சப்பா, இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கட்டும் சுவாமி. மகத்துவமுள்ள தெய்வமே, ஐயோ என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, என் மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே,
அவள் திருமண வாழ்க்கை இப்படி முடிந்து விட்டது என்று சொல்லி அங்கலாய்த்திருக்கிற ஒரு சகோதரியை நீர் எனக்கு காண்பிக்கிறீர். சகோதரியே, உன் மகளுடைய திருமண காரியங்கள் மீண்டும் வலுவரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியும் அவர் கட்டுவார், மறுபடியும் அவர் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர் அப்பா. எஸ் அப்பா, எங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறவர், எங்கள் துக்கங்களை அறிந்தவர் நீர் மாத்திரமே, எங்கள் கண்ணீரை கண்டவர் நீர் மாத்திரமே அப்பா. இயேசுவே, இந்த நேரத்திலும் அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிற தங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ என்னோடு இணைந்து இந்த சத்தத்தை கேட்டு இயேசு அற்புதம் செய்வார், நான் காத்திருக்கிறேன், எனக்கு நேராக வார்த்தைகள் வரும், கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையிலே அது ஜீவனாய் அது வெளிப்படட்டும் என்று சொல்லி யாரெல்லாம் இயேசுவே இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உன்னதத்தில் இருக்கிற என் தேவனை நோக்கி உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இப்பொழுதே அந்த முகங்கள் பிரகாசிக்கட்டும் அப்பா. இருள் நீங்கி போகட்டும். தொடர்ந்து வரக்கூடிய எந்த சாபங்களும் இப்பொழுது நீங்கி போகட்டும். தொடர்ந்து பிடிக்கும் சாபம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாக அதை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன். சாப பிசாசுகள் கட்டப்படட்டும். ஹல்லேலூயா. இழப்புகளை கொண்டு வரக்கூடிய பிசாசுகள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விபச்சார எண்ணங்களை கொடுக்கிற ஆவிகள் கட்டப்படட்டும் அப்பா. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் வருமானங்களை பொத்தல் பையில் போடுகிறது போல அதை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய எல்லா அசுத்த கிரியைகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன். வரவேண்டிய ஆசீர்வாதங்களை தடை செய்கிற பிசாசுகளை நான் கட்டுகிறேன். ஹல்லேலூயா. அடுத்த அளவு உயராதபடிக்கு தடை செய்திருக்கிற எல்லா தடைகளின் ஆவிகளையும் நான் நீக்கி போடுகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும். ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். இப்பொழுதே ஹல்லேலூயா, முடியாது, இது நடக்காது, இது ஆகாது என்று சொல்லப்பட்ட உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் முடித்து தர தேவ ஆவியானவர் அவர் இறங்கி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே என் தேவன் அதை செய்து முடிப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் அப்பா அளவில்லாதமுடைய பிரச்சனை ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நிற்கிற ஹல்லேலூயா ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்பா. இது அற்புதத்தின் நேரமாக இது மாறட்டும் அப்பா. அதிசயத்தின் நேரமாக மாறட்டும் சுவாமி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும். இந்த நாள் சமாதானம் நிறைந்த நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் வெற்றி எடுக்கக்கூடிய நாளாக இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி உம்முடைய பிள்ளைகள் காணக்கூடாது. இதுவரை தொடர்ந்து வந்த வேதனைகள் இனி உம்முடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தக்கூடாது. இதுவரை தொடர்ந்து வந்த வியாதியின் இந்த பலவீனங்கள் இனி உம்முடைய பிள்ளைகளை நெருக்கக்கூடாது சுவாமி. அமராஜா குடும்பங்களில் மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. குடியான கணவர் மாறட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, விபச்சார எண்ணங்கள் மாறட்டும். வேஷித்தனத்தின் எண்ணங்கள் மாறட்டும். இன்டர்நெட்டுக்கும் மொபைலுக்கும் அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் அப்பா விடுதலை ஆகட்டும் அப்பா. தேவையில்லாத நேரங்களை உலக காரியங்களில், உலக இச்சைகளில் அப்பா செயல்படுத்துகிற பிள்ளையுடைய இருதயங்களில் மாற்றம் உண்டாகட்டும். வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. தேவன் கொடுத்த வாழ்க்கையை நான் ஒழுங்காய் வாழுவேன், நான் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் வாழ்ந்து காண்பிப்பேன் என்று இந்த காலை வேளையில் அப்பா யாரெல்லாம் உறுதி எடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை, அவர்கள் குடும்பங்கள் செழிக்கும் என்று நீர் சொல்லுகிறீர் சுவாமி. அமராஜ், உம்முடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிற, உம்முடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் அந்த நீதியின் சூரியன் உதிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை நம்பி நிற்கிற அப்பா, உங்கள் மேலே விசுவாசம் வைக்கிற ஒருவரும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. இயேசப்பா, விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. இப்பொழுதே அந்த விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அப்பா ஆழமாக இறங்கட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியை, மரணத்துக்கு ஏதுவான பலவீனத்தை கொண்டு வரக்கூடிய வியாதிகளாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகணும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால டயபெட்டிஸ், ஹல்லேலூயா, இயேசுவே இப்பொழுது நார்மல் ஆகட்டும். இந்த காலையில் கேட்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணக்கூடிய ஹல்லேலூயா இயேசப்பா இந்த சர்க்கரை அளவு நோய் அப்போ அது சமநிலைக்கு வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிளட் பிரஷர் நார்மல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதய துடிப்பு சீராக துடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சரீர அவயங்களில் காணக்கூடிய காயங்கள், கட்டுகள் எல்லாம் இப்பொழுது அந்த காயங்கள், ரணங்கள் எல்லாம் ஆறி போகட்டும். மருத்துவமனையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கான நான் விசேஷித்த விதமாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா இயேசப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ரிப்போர்ட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா இயேசப்பா. பரம வைத்தியரே,
நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்தியம் பார்ப்பீரப்பா. உம்முடைய தழும்புள்ள கரங்கள் தொடும், அங்கே அற்புதம் உண்டாகும். இப்பொழுதே உம்முடைய தழும்புள்ள கரங்கள் தொடட்டும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி, இயேசுவே உம்முடைய கரங்கள் என்னை தொடட்டும் என்று சொல்லி விசுவாச கண்களில் யாரெல்லாம் இப்பொழுதுமே நோக்கி பார்க்கிறார்களோ இப்பொழுதே அவர்கள் சரீரத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. எப்படிப்பட்ட பலவீனங்கள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க, குட்டி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. நன்றி ஆண்டவரே அப்பா. தன் பிள்ளைகளுக்காக, குட்டி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஹல்லேலூயா ஒவ்வொருவருக்காக இப்பொழுதே நீர் இறங்குவீராக ராஜா. எஸ்டடி ஞானத்தின் ஆவியை ஊற்றுங்க, பலவீனத்தில் பலன் கொடுங்க சுவாமி. ஹல்லேலூயா இயேசுவே, எப்படிப்பட்ட பலவீனத்தை மாற்றி தருவீரப்பா. நீங்கள் கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள் மாறட்டும், லிவரில் காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது மாறட்டும் அப்பா. அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தள்ளாடுகிற முழங்கால்கள் இப்பொழுது நிமிரப்படட்டும் அப்பா. இயக்க முடியாத கைகள் இப்பொழுது அது சரியாக செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கண்களிலே பார்வை உண்டாகட்டும் அப்பா. கேட்க முடியாத காதுகள் கேட்கட்டும், ஊமையன் பேசட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உச்சி முதல் பாதம் வரைக்கும் இயேசப்பா உம்முடைய மகிமையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக ராஜா. பிசாசுகள் இனி வெக்கப்பட்டு போகணும், சத்துருக்கள் இனி வெக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினால். பொல்லாத விசாசே, பிள்ளைகள் அலைக்கழிக்கிற ஆவியே, குடும்பங்களில் குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவே, இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். இந்த நாமத்தில் வல்லமை உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறபடினாலே, இந்த நாமம் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் என்பதை நான் விசுவாசிக்கிறபடினாலே நான் பேசுகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது பிசாசுகள் வெளியேறட்டும், சரீரத்திலிருந்து அலைக்கழிக்கிற ஆவிகள் வெளியேறட்டும் அப்பா. கெட்ட எண்ணங்களை கொடுக்கிற அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும், பொறாமையின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா புரணி பேசுகிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா பிதாவே, இந்த காலை வேளை அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு மகத்துவமான ஒரு வேளையாக இருக்கட்டும். இந்த நாள் என் தேவன் அற்புதத்தை செய்வார். என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ இப்பொழுதே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய செல்ல கரத்தில் நான் தருகிறேன். அமராஜா இசப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக, வெறுமையான பாத்திரங்களை நிரப்புவீராக. பொருளாதார நெருக்கங்கள் மாறட்டும் அப்பா, கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். ஹல்லேலூயா இயேசுவே, சத்துருக்கள் இனி வெக்கப்பட்டு போகணும் அப்பா. ஹல்லேலூயா இருளின் அதிகாரங்கள் விலகி ஓடி போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்பா. இனி இருள் அவர்களை மேற்கொள்ள முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. எழும்பு சீயோனே எழும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. காரணம், கர்த்தர் உனக்கு முன்பாக இருக்கிறார். அவர் உனக்கு முன்பாக சொல்லுவார். உன் வழிகளை அவர் சுவைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் துக்க நாள் முடிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுகிற தேவன் இந்த காலை வேளையிலும் உன்னை அழைக்கிறார். இந்த இயேசு உன்னை அழைக்கிறார். ஆகவே உன் இருதயத்தின் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஹல்லேலூயா உன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவர் முன்பதாக நீ கண்ணீர் விடுகிற பொழுது அவர் உன்னை கட்டி அணைத்துக் கொள்ளுவார், தன் மார்பில் போட்டுக் கொள்ளுவார். இயேசப்பா, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும். அமராஜா, உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தட்டும் அப்பா. வெற்றியுள்ள நாளாக இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாத உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.